Peppers Entertainment Television. Turn on the heat. Hi, hello, vanakkam, namaste, namaskaram to yet another wonderful episode of Pa. இசையை ஆராதிக்கும் இந்த பா நிகழ்ச்சியில் நம்ம நிறைய பர்கஷனிஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட், சிங்கர்ஸ் நம்ம மீட் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீஸ் அ வேர்ல்ட் ரெனவுண்ட் ஆர்டிஸ்ட். இவர் ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாரு. அவர் வந்து கிராமி அவார்ட்ஸ், நிறைய இன்டர்நேஷனல் பெர்ஃபார்மன்சஸ், நிறைய லெஜெண்ட்ஸ் கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீ இஸ் நன் அதர் தேன் mandolin U Rajesh. That was just fabulous. Thank you. So, how are you, Rajesh? Fine, I'm fine. எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட இசை பயணம்? இசை பயணம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. It's going on. ஸ்டார்ட் பண்ணியாச்சுனா இப்போ இல்ல, it started long way. Yeah, life itself is a very long journey, so yes. I think it's a long way to go. எங்களோட ஆடியன்ஸ்க்கு நாங்க ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறது வந்து எப்படி நீங்க வந்து இந்த இசை துறையில எப்படி வந்தீங்க? How was your starting of this journey? என்னோட இசை இந்த ஃபீல்டில் வரதுக்கு மெயின் ரீசன் ஐ திங்க் ஐ ஷுட் சே மோர் ஆக்சிடென்டல் ஆர் இன்சிடென்டல். பிகாஸ் எனக்கு எப்பவுமே வந்து ஐ வாண்டட் டு பிகம் அ பைலட். பட் சின்ஸ் இட் வாஸ் இன் த ஃபேமிலி, மை பிரதர் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீனிவாஸ்ஜி, ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பிரிங் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஐ வாஸ் லேர்னிங் when I was 9 years old, I think so, 8 or 9. I was traveling with him to Kanchipuram. For Mahaperiva, he was there alive. அண்ணா பர்ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ திடீர்னு பக்கத்தில் என்னை பார்த்துட்டு இந்த சின்ன பையன் யாருன்னு கேட்டோன்னா, சார் தம்பி படிச்சுட்டு இருக்காரு, மியூசிக் தெரியுமா, தெரியும், எடுத்து வாட்சிக்க சொல்லு அப்படின்னு. பிகாஸ் 2 பாட்டு தான், ஐ வாஸ் ஜஸ்ட் லேர்னிங். இல்லை நெக்ஸ்ட் டைம் கொண்டு வந்து வில் மேக் ஹிம் ப்ளே அப்படின்னோம். இல்லை பெரியவா வந்து எடுத்து என்ன தெரியுமோ ask him to start play பண்ணுங்க அப்படினு. So அப்படி my musical journey started. From that time slowly it became serious. So it is a blessing in disguise. சட்டன் ஒரு அமைஞ்ச ஒரு blessing இல்லையா? ஆமா, definitely, because அவர் மாதிரி மகானுக்கு மனசுல தோன்றதே பெரிய விஷயம் பரமாச்சாரியா. So it's a life turning instant in my life. So அதுக்கப்புறம் it became more musical. Everybody knows that Srinivas ji is a legend person in of course he's my guru too. Yeah. So உங்க ஃபேமிலில உங்க அண்ணா தவிர வேற யாரெல்லாம் இந்த மாதிரி மியூசிக்கல் ஃபீல்ட்ல? In fact, we are a family of musicians. My father was the first guru for my brother. So எனக்கு 2 பேரும் குரு. My father Satyanarayana ji and U Rajesh ji. So it's in the family. So அப்படியே bloodல இருந்தது. So you don't have to go search it somewhere outside. Yeah, of course. So உங்க அண்ணா அப்புறம் வேற யார் உங்களுக்கு இந்த ஃபீல்டில் யார்? with whom did you have a training? இல்ல, it's purely with my father and brother. அதுக்கப்புறம் it is all your own Indian classical musicல I learned little bit of jazz from the legendary guitarist John McLaughlin. He's like my mentor in jazz also. Okay. So நம்ம இன்னும் ஒரு சின்ன ஒரு piece, can we hear it from yours? It's so soothing to hear. ஏன்னா மத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல கேக்குற அந்த டோன் இல்ல இந்த mandolin. Definitely, because it was lot of research of my brother and my father into it, because
Initially mandolin now 8 strings double adula vandu neenga pathina indha mari gamakalam vasikkum it's like more like it sounds like this. It will sound more like that. Yeah. Adha vandu அப்படி அடாப்ட் பண்ணது my brother and my father. ஏன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல how is the approach? நிறைய பேர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கிறது. Of course, a lot of youngsters. We have more youngster students. It's very interesting. All like say like we have students from 8 years, 15 years, 20 years, 30 years. It's like more of youngsters are coming towards this. ஏன்னா இதோட அந்த string sound is totally different. It's very unique also, இல்லையா? So I happened to read and get to know that நீங்க வந்து 80s ல there was a big event which was a dream come true for you. Yeah, that was called the Magic Mandolin Show. Yes. It was in Germany. Yeah. And it was the amazing part of it was adula vandu ella countries oda mandolin prop mandolin players they invited. It was French mandolin, English, Italian, German, Finnish, American, and India la enga brother nanu rendu per poirundom. So it was like totally awesome. Only mandolin players from all over the world. Wow. And it was like a finale concert. Like about 10,000-12,000 people were there. My it was real fun. It's a mega event. Yeah, in fact, I was very young those times, so I was the most youngest. That even fetched to the name like the most youngest player of that. Yeah, that's true. Yes. But it was an amazing experience for me. Yeah. இந்த இசை பயணத்துல உங்களால மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் I mean obvious நம்ம பார்த்த இந்த ஃபெஸ்டிவல் பட் apart from that மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் see லைஃப்லயே எப்பவுமே வந்து 1 2 இருக்காது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மறக்க முடியாதுன்னு கேட்டீங்க சீரியஸ்லி கேட்டா நிறைய இருக்கு of course see first பரமாச்சாரிய கிட்ட வாசிக்கிறது என்னோட அரங்கேற்றம் my career into music அதுவும் மறக்க முடியாது and then first when I played எனக்கு ஒரு 4 பேர் இன்ஸ்பிரேஷன் இப்போ லைஃப்ல அவங்கள அட்லீஸ்ட் நேரா பார்த்தப்ப ஃபர்ஸ்ட் ஐ வாண்டட் டு ப்ளே வித் மை ஓன் பிரதர் பிகாஸ் அவர் பெரிய இஸ் லைக் லெஜெண்ட் அவரோட வாசிக்கிறது பெரிய விஷயம் தட் ஹேப்பன்ட் ஓகே now you are like more duos also எல்லாரும் they associate your name so much with your brother's name also so it's a blessing in fact and it's not also easy playing with him and then I had a dream to meet John McLaughlin அவரை நேரா பார்க்கணும்னு ரொம்ப ஆசை ஒன்றும் அவரோட பேச முடியுமான்னு தெரியாது. That also happened. In fact, I had a chance to play with him in his album, which was also a Grammy-nominated album. Yes. அது பத்தி தான் நம்ம இன்னும் பேச போறோம் பட் இதெல்லாம் வந்து it's வந்து நான் எதிர்பார்க்காத blessings from God I think so. It always அதுக்கப்புறம் ஜாக்கிர் ஹுசைன் ஜியோடையும் எல் சங்கரோடையும் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது பட் Zakir Bhayoda, we did a tour and all. Only person I haven't played yet is El Shankar ji. Hopefully that will happen someday. So Rajesh, நம்ம பிரேக் போறதுக்கு முன்னாடி we just started off with your இசை பயணம். So உங்களோட adolescence, உங்களோட மெயின் மேடை கச்சேரிகள் எந்த வயசுல நீங்க வந்து பக்கா ப்ரொஃபஷனலிஸ்டா ஆரம்பிச்சது இப்போ? நான் சொன்னேன்ல earlier என்னோட அரங்கேற்றமே காஞ்சி பரமாச்சு அது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு all the legends were playing. Of course, my brother, Viku Vinayakaram Sarvasan Gatam. Okay. One of the senior mridangist, Sri Vishnu Virajara Sarvasan Mridangam and Ganjirala, one of the senior most artists were there. So, Anilenda, it was like serious concerts started in my life. So, adakaparam, of course, slowly, by God's நீங்க grace. refine பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பண்ணிதான் ஆகணும் because it's not easy to sit with and it's a totally ஒரு யூனிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் வேற இல்லையா அதனால யூனிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாரும் நினைப்பாங்க யூ ஸ்ரீனிவாஸ் யுவராஜன் சொல்லிடுவாங்க பட் அவர் பக்கத்துல வந்து உட்காந்து வாசிக்கிறது இட்ஸ் டெஃபினெட்லி a task because he's like அவருக்கு எல்லாத்துமே வந்து he's a genius so எதுவும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டார் ஸ்பாட்ல வாசிப்பார் so you have to be improvisation happens everything on the spot for him so you have to be like அந்த அடி வாங்கிட்டு தாங்குற அளவுக்கு you have to be always conscious. All right. So how was the experience being a part of Grammy Awards? Of course. நினைச்சே பார்க்கல அதெல்லாம் ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறது இல்ல first and second it's playing on that particular stage and that particular event is like a huge it's what to say of course at the end of the day only God's grace because
அந்த ஆல்பம் முதல்ல ஜான்ஜியோட வாசிக்க கிராமிலாம் நாமினேஷன் விட்டுருங்க, அவரை கூப்பிட்டு வாசிக்கிறியான்னு கேட்கறதே வந்து இட்ஸ் லைக் அன்பிலீவபிள். அன்னைக்கு வாசிச்சது ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இட்ஸ் a completely jazz piece, so it's in a different thing. அதுக்கப்புறம் என்னைக்காவது அது மறுபடியும் வாசி but you need that set of musicians, jazz musicians to play that song. If I watch it will only sound the notes, so all right. It was amazing experience in fact. சரி, இப்போ வந்து நிறைய கச்சேரிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கச்சேரிகள் சீசன்ல வந்து how was the response and how was it playing for the kacheris? How is it na? Adha enga profession bread and butter. So இல்ல நான் என்ன கேக்குறேன்னா is do you just go traditionally with that set of pattern போடுவீங்களா? இல்ல வந்து good question. எப்படின்னா if we are playing traditional kacheri, it's going to be a traditional pattern. But அண்ணாவும் சரி நானும் சரி we have different concepts also. I play with a lot of jazz musicians. I play with a lot of Western classical musicians. I play with also a DJ and the kind of stuff. So every time you do different style, அந்த ஸ்டைலை ஃபோக்கஸ் பண்ணி அதோட கிராமரை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டு இருப்போம். ஸோ இட் இஸ் நாட் கிளாசிக்கல் கச்சேரியில் போய் நம்ம ஃபியூஷன் சாங்ஸ் வச்சு இட் ஒன் லைக் நல்ல சரவண பவனில் போய் நீங்கள் போய் பீச்சா இருக்கும் மாதிரி இருக்குன்னு கேட்டால் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டைல் அதை மைண்டில் வச்சு தான் ஆடியன்ஸ் வராங்க. கிளாசிக்கல் கான்செப்ட் அதுக்கு தான் வராங்க. அங்கே போய் நீங்கள் இதை வச்சு ஐ டோன்ட் திங்க் ஸோ பீப்புள் வில். ஏன் நான் இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறேன்னா இட்ஸ் பிகாஸ் இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இட்ஸ் a traditional instrument which everybody have been seeing for a longer time. இல்ல வந்து ஒரு ஃபிக்ஸட் பேட்டர்ன்ல இருந்தது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே. எதுவுமே ட்ரெடிஷனல் இல்லாம கிடையாது. இது வேற ட்ரெடிஷனல் இருந்தது கொண்டு வந்து ஒரு இது வந்தது. சோ இப்போதான் நாங்க வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணி we wanted to make the audience aware of. Good nice. ஏன்னா கிட்டார் இருக்கு, again violin எல்லாம் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. But how you hear it, how you feel it is totally different, இல்லையா? Obviously. So that is why I'm like trying to get associated with இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு ஆர்டினரி பர்சன் அதை கேட்கும்போது எப்படி இருக்குன்னு they wanted to relate it to. See, ultimately, the finer goal of every instrument is that and the fine tone இருக்கு. அது போய் ஒரு சாதாரண ஆளுக்கு போய் நல்லா இருக்கு அப்படின்னு தோணும், அவ்வளோதான். இது என்ன அட் த எண்ட் ஆஃப் த சில பேர் வீணை கேட்டிங்கலாம் பயங்கரமாக இருக்கும். சில பேரோட வயலின் கேட்டால் என்னமோ நம்மளை மூவ் பண்ணணும். இட்ஸ் நாட் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு லெவலுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு ரீச் அ பாயிண்ட். அந்த பாயிண்ட் போகும்போது ஒரு நோட் போட்டால் நல்லா இருக்கேன்னு நமக்கே தெரியாமல் ஒரு ஃபீலிங் வரும். அதுதான் அந்த திங். You are connecting with everybody. And we wanted to know more about your albums. Yeah, there are a couple of albums I did. I did traditionals more, and I am doing more of collaborative stuff nowadays. Recent one I did an album called Following My Heart. And I think that was released by Kamal Hassan sir. Another dream come true. I am a huge fan of Kamal sir. Okay. So chinna vayasula I used to be his fan. So அவரோட படத்தோட இன்ஸ்பிரேஷனா இந்த ஹேர், because last time when I saw you had a clean cut hair. இல்ல விஸ்வரூபம் இன்ஸ்பிரேஷனா இது? இல்ல டெஃபினெட்லி அப்படி இல்ல. of course Kamal sir is a artist who will inspire everybody. இது வந்து just a hippie style இருக்கட்டுமே. இல்ல I never had a long hair. All right. So எப்படியும் ஒரு 5-10 years I might lose my hair, so might as well try it now itself in the market. So அந்த eventல வந்து we had Kamal sir. That was my unbelievable days. நான் இந்த மாதிரி இந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணி this was a very unique album in which way அந்த பண்ணதே வந்து நாங்க வீடியோ எடுத்தது ஹவாயில எடுத்தோம். ரெக்கார்ட் பண்ணது டிராவல் மாதிரி மெட்ராஸ்ல ரெக்கார்ட் பண்ணி பாம்பே, தென் லண்டன், தென் லாஸ் ஏஞ்சலஸ் முடிச்சுட்டு வீடியோ ஷூட் பண்ணது ஹவாயில். ஸோ இந்த ஆல்பம் வந்து ஐ வாண்டட் கமல் சார் ரிலீஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப ட்ரீம். பட் ஹீ வாஸ் ரொம்ப அந்த டைமில் விஸ்வரூபம் ரிலீஸ் டைம் ரொம்ப பிஸியாக இருந்தார். ஸோ அப்படியே ரெக்வஸ்ட் பண்ணோம் போனதும். அவர் ஃபர்ஸ்ட்டு சொன்னார் சரி நான் வரேன் அப்படின்னாரு. பட் அமேசிங் நாலேஜ் அவருக்கு மாதிரி சீரியஸ்லி. ஏன் ஜீனியஸ் சொல்கிறேன், எனக்கு ஆக்டிங் பற்றி ஒன்றும் தெரியாது. பட் எல்லா விஷயத்துலையும் அவருக்கு நாலேஜ் அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. நீ மியூசிக் பார்த்தீங்கன்னா எல்லா ஹீ கேன் சிங் அமேசிங்லி. பிகாஸ் ஹீ கேம் டு அவர் ஸ்டுடியோ ஃபார் சிங்கிங். அவர் கர்நாடகா இருக்கிறதெல்லாம் அப்படியே அசால்ட்டாக பாடுறாரு அவர். ஸோ ஹீ இஸ் லைக் அமேசிங் பர்சன் ஆஃப் தி செஞ்சுரின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அது வந்து ஒரு எகெயின் ட்ரீம் கம் ட்ரூ. ஆப்வியஸ்லி அந்த மொத்த ஆல்பமே லைக் இன்னும் நமக்கெல்லாம் நடந்திருக்கா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஸ்டில். ஸோ அந்த ஆல்பத்தில் இந்த கேன் வி ஜஸ்ட் ஹியர் அந்த ஆல்பமில் ஒன் திங் ஐ டிட் வாஸ் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிஷியன். ஐ திங்க் யாரும் ட்ரை பண்ணாத ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். இட் இஸ் கால்ட் ஐ டுக் அ பீஸ் கால்ட் ஃப்ளைட் ஆஃப் த பம்பிள்பீ, which is very tough for Indian tuning. It's got all 12 notes
and 2 scale changes. அதுதான் பண்ணியிருக்கேன். I'll just play one line of it. Yeah, sure. It goes very fast. It got 12 notes, all 12 notes இருக்கு. So it's a very nice experience. Alright. இன்னும் ஒரு சின்ன ஒரு ட்ராக் உங்களோட ஆல்பத்துல இருந்து. Rajeshji, so நம்ம வந்து பிரேக் போறதுக்கு முன்னாடி we have talked a lot about your musical journey, but இப்போ வந்து I want to know about your world tours and the performance with the legends in this industry. I had a good fortune, like ரொம்ப ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அண்ணாவோட வாசிக்கிறது பெரிய புண்ணியம். I performed with legends like Ustad Sultan Khan Saab, of course Zakir Bhai. அப்புறம் I regularly perform with Shivamani ji, Ram Shivamani ji, Ranjit Bharat, and Pete Lockett from UK. And I recently did a tour with Philharmonic Orchestra from Johannesburg, South African Philharmonic Orchestra. So we did a tour. It was like unbelievable. மறக்க முடியாது, definitely. So it was very interesting. Okay, எங்களுக்காக ஒரு beautiful classical piece. Then it is a combination of நிறைய songs, medleys of சின்னஞ்சிரிக்கலே. Thank you so much. But இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வாசிக்க முடியுமா? Of course, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல எது வேணா வாசிக்கலாம். So அது வந்து எங்களுக்காக கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட். Okay, I'll play you a Mozart oda piece. It's called Ronda alla Turca. That was just awesome to hear music from different genres,
வேர்ல்டில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மியூசிக் வேரிஸ் வித் டெமோகிராஃபி இல்லையா? ஸோ மற்ற கண்ட்ரீஸோட மியூசிக் வந்து நீங்கள் ஏதாவது கற்றுக்குறீங்களா? ஆமாம், ஐ லேர்னிங் ஆல் trying to learn Western classical pieces like Mozart, Bach. I'm trying to learn a Gypsies or a Sardas and or a piece இருக்கு அது. அது இதல வாசிக்க முடியுமா? எல்லாமே வாசிக்கணும். I'm just trying. No, it's for my next album, so I cannot play it right now. அது பரவாயில்லை, அதே மாதிரி வேற ஏதாவது parallel-ஆ வாசிக்கணும் அந்த ஜானர்ல. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து fingers are just sliding away like that. Like that string is very small. The fretboard. Yeah, அது ரொம்ப சின்னதா இருந்தாலும் கட 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 கடன்னு போறது. So இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மத்த இந்த மாதிரி ஜானர்ல வர மத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுக்க மெயின் டிஃபரன்ஸ் என்ன? கிட்டார் எல்லாமே வந்து ஒரே ஃபேமிலியில் வந்தது, ஆனால் பார்க்குறதுக்கு அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், பட் சைஸ் டிஃப்ரென்ஸ். இட் கம்ஸ் ஃப்ரம் த ஃபேமிலி கால் லியூட். இட்டாலியில் லியூட்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதுதான் இதோட கிராண்ட் ஃபாதர் கிட்டாருக்கும் மேண்ட்லினுக்கு. ஸோ அதுலேருந்து பிரான்ச் ஆகி வந்தது தான் இதெல்லாம் மேண்ட்லின்னு, கிட்டார், மேண்டோலா, மேண்டோச்செல்லோ அந்த மாதிரி. Right. But I happen to read somewhere that the mandolin generally have those 4 strings. 4 pairs of strings and 8 strings. Oh, how is the difference? How do you? It's the traditional mandolin. How it works, because it's basically a mandolin design எப்படின்னா அது 4 pairs of strings, எல்லாம் டபுளாக இருக்கும். பட் எங்கள் அண்ணா அதை ஏன் அடாப்ட் பண்ணாது சிங்கிள் 5 ஸ்ட்ரிங்க்கு, கமக்கம் வாசிக்கிறது வந்து அதில் கஷ்டம். அந்த நம்ம ஸ்டைல் எஸ்பெஷலி இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் வந்து ஸ்லைட் நோட்ஸ் ஜாஸ்தி. ஸோ இட் இஸ் நாட் ஈஸி ஆன் தட். ஸோ அதனால வி அடாப்டட் டு 5 சிங்கிள் ஸ்ட்ரிங்ஸ். பட் ஆனால் அதே மற்ற இதில் எப்படி வாசிக்க முடியுமோ அதே சேம் திங் யூ கேன் டூ இட். ஆல்ரைட். ஸோ நவ் டெல் மீ அபவுட் யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ். அடுத்த கட்ட நடவடிக்கையா என்னென்ன ஷெட்யூல் பண்ணிருக்கீங்க? ஃபியூச்சர் பிளான்னு சொன்னா கடவுள் கையில தான் இருக்கு. இது வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஆன்சர். Future plans, and I'm working on a pure classical, Western classical album. And in fact, I'm about to release a very interesting album. It's not my album. It's my friend's. He's a singer. I have did 2 songs in it. அதில் தான் எக்ஸைட்டிங் திங் என்னன்னா, ரஜினி சார் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. கமல் சார் வந்து ஒரு சாங் பாடியிருக்காரு. So I'm really looking forward that. It's a very interesting thing. It's for my friend. I've done it. It's not my album. So I've done 2 songs. Just played a track for them. Yeah, 2 songs we did. We're releasing a video also of that. Most probably it should be out by next week. I don't know. Okay. So thank you so much. Thank you for inviting me, and thanks for the whole team for inviting me. All the very best for the future shows. Thank you so much. May God bless you with all that you wish to achieve in your life. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு பெர்கஷனிஸ்ட், ஒரு சிங்கரோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர். திஸ் சித்ரா சைனிங் ஆஃப்.